திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் திரையுலகில் இப்போ உள்ள பாடகர்கள் யாரும் பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் நிலைத்து நிற்கவில்லை. காரணம், பாடலே புரியவில்லை, வெறும் மியூசிக் தான் வருகிறது. அப்படியென்றால் பாடகர்கள் எப்படி நினைவுக்கு வருவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த காலத்தில் எந்த நடிகர் நடித்தாலும் பாடல் சூப்பர் ஹிட் ஆகிவிடும். அதனால் அந்த பாடலை யார் பாடியிருப்பார் என்று ரசிகர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டும், பத்திரிகைகளில் படித்தும், ரேடியோவில் கேட்டும் தெரிந்து கொள்வர். அதனால் அவர்களது பெயர் நிலைத்து நின்றன. குறிப்பாக எஸ்பி பாலசுப்ரமணியம், மனோ, சித்ரா, ஜானகி, யேசுதாஸ், மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம், லதா மங்கேஷ்கர், ஆஷா போன்ஸ்லே என சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு பாடகியும் நம் நெஞ்சில் நிலைத்து நின்றார். அவர்தான் எல்லாரீஸ்வரி. உச்சஸ்தாகியில் இவர் பல பாடல்களை பாடுவார். அதுதான் இவரது ஸ்பெஷல். அது மட்டுமல்லாமல் இவரது குரலும் வசீகரமானது. கிளாமரான பாடல்கள் பாடும் இவர் ஆன்மீக பாடல்களிலும் வெளுத்து கட்டினார். அதனால் இவரை தெரியாத ரசிகர்களே இருக்க முடியாது. இவர் பாடிய பல பாடல்கள் இசை கச்சேரிகளுக்கு பக்கபலமாக இருக்கும். குறிப்பாக முத்துக்குளிக்க வாரீர்களா, இழந்த பலம் ஆகிய பாடல்களை சொல்லலாம். இவர் பல முன்னணி இசையமைப்பாளர்களின் இசையில் பாடியுள்ளார். ஆனால் இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒரே ஒரு பாடல்தான் பாடியுள்ளார். அது என்னவென்று பார்க்கலாம். நல்லதொரு குடும்பம் என்ற படம். சிவாஜி நடித்த இந்த படத்தில்தான் இளையராஜா இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் 1 2 சாச்சா என்ற பாடலை தான் எல்லாரீஸ்வரி பாடினார். அதன் பிறகு அவர் இசையில் அவர் பாடல்களை பாடவில்லை. இருவருக்கும் பிரச்சனையா என பல வதந்திகள் வந்தன. அந்த நேரம் இளையராஜாவின் சகோதரரான கங்கை அமரனிடம் இது பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. சண்டை என்று எதுவும் இல்லை, பாடலுக்கான சூழலும் சந்தர்ப்பமும் அமையாததுதான் காரணம் என்று விளக்கம் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 10க்கும் மேற்பட்ட மொழிகளிலும் பாடி அசத்தியுள்ளார் எல்லாரீஸ்வரி. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.